ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு வீடியோவில் ரிஷப லக்னத்தோட வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரிஷப லக்னத்தோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்போவுமே உருன்னு இருக்கிறது, எப்போவுமே இறுக்கமாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணுன்னா இவங்க ஈஸி கோயிங்லாம் கிடையாது. கலகலப்பாக பேசிக்கிட்டு எல்லாரோடையும் அரட்டடிச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க இவங்க கிடையாது. ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ரொம்பவே டாமினேட் பண்ணுவாங்க. இதனாலே ரிஷப லக்னத்துக்கும் அவங்க வாழ்க்கை துணைக்கும் அவ்வளோவா ஒத்து வராது. அடிக்கடி சண்டை, சச்சரவு, ஆர்கியூமெண்ட்ஸ், விதண்டாவாதம். ஸோ இந்த மாதிரி லைஃப் வந்துட்டு சண்டையும் பாசமும் கலந்ததாக போயிட்டே இருக்கும். லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில். ஒரு தடவை பார்த்தா காலையில் பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரிஷப லக்னத்தோட வாழ்க்கை துணை, அவங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ இவங்களோட 7th house and 12th house ஆர் ரூல்டு பை மார்ஸ். செவ்வாய் தான் இவங்களோட 7ஆம் இடத்தோட அதிபதி. ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எடுத்தால் ரொம்ப அதை முடிச்சே ஆகணும் அப்படின்ற முனைப்போடு ஓடுவாங்க. அதனால் நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை முடிச்சும் செஞ்சுருவாங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறது, என்ஜாய் பண்ணி பண்ணுறது. ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா தான் அதில் 100% ஈடுபாடு இருந்தால் தான் அதில் வெற்றி அடைய முடியும். ஸோ அந்த வகையில் இவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா நைட்டு பகல்னு பார்க்காம வேலை செய்கிறது, ரொம்ப இன்டென்ஸாக சாப்பாடெல்லாம் இல்லாமல் வேலை செஞ்சு அதில் வெற்றி அடையிறது. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா பணம் நிறையா சம்பாதிப்பாங்க. ஆனால் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், பிகாஸ் ஆஃப் தேர் டாமினேட்டிங் நேச்சர். அண்ட் இவங்களுக்கு 7வது இடமாக வரக்கூடியது விருச்சிகம் அப்படின்றதுனால தே ஆர் சீக்ரெட்டிவ் டூ. ரொம்ப சீக்ரெட்டாக தான் இருப்பாங்க இவங்களோட பார்ட்னர். இவங்களோட செயல்களை வந்துட்டு நம்ம ஜட்ஜே பண்ணிட முடியாது. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தே ஆர் வெரி வெரி அன்பிரிடிக்டபிள். என்ன பண்ணுவாங்க எந்த நேரத்தில் அப்படின்னே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. அண்ட் வெளி உலகத்துக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்துட்டு இவங்க யார் அப்படின்றது இவங்க வாழ்க்கை துணைக்கே தெரியாது. ஸோ போக போக வருஷங்கள் ஆக ஆக தான் இவங்களோட குணங்கள் ஒன்று ஒன்றா வெளில வரும். ஸோ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து தான் கொஞ்சமாவது இவங்கள புரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு தன்னை வேறு ஒரு ஆளாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க அப்படின்னா வெளி உலகத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு, அப்பா நல்ல குடும்பம், பேங்க் மேனேஜராக இருக்கிற ஒரு 2 பசங்க, அழகான வாழ்க்கை, அப்படி தான் வெளி உலகத்துக்கு தெரியும். பட் உள்ளே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமாக சண்டை இருக்கும். மிடில் கிளாஸ் மாதிரி தெரியும் வெளியிலேருந்து பார்த்தா. பட் நிறையா சொத்துக்கள் வச்சுருப்பாங்க, நிறையா நகைகள் வச்சுருப்பாங்க. ஸோ தெரியாமல் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவங்க வாழ்க்கைக்குள்ளே, அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஆணித்தனமாக சொல்ல முடியும், தே ஆர் வெரி வெரி அன்பிரிடிக்டபிள். அவங்களுக்கு எப்போ கோவம் வரும், எப்போ மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், எப்போ சாஃப்டாக பேசுவாங்க, எப்போ கோவப்படுவாங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் சாஃப்டாக பேசுவாங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. நீங்கள் அவங்க திட்டிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணுவீங்க, பார்த்தா அன்னைக்கு ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்க அவங்கக்கிட்ட. அப்புறம் நீங்கள் ஒரு நாள் விளையாடிட்டே இருப்பீங்க, அவங்க அப்புறம் சொல்லுவாங்க, நான் தான் டென்ஷனாக இருக்கேன்னு தெரியல, எதுக்கு இப்போ என்கிட்ட இது பண்ணுற அப்படின்வாங்க. ஸோ அவங்கள நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது, இதுதான் உண்மை. அவங்கள புரிஞ்சிக்கணுன்னா நீங்கள் ஒரு 2-3 PhD பண்ணணும், ஒரு 20 வருஷம் அவங்களோட வாழ்ந்துருக்கணும். அப்போ தான் ஒரு 25% அவங்கள பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அவங்க எப்போ கடுப்பாவாங்க, எப்போ சோகமாக இருப்பாங்க, எப்போ டென்ஷன் ஆவாங்க, எப்போ ஜாலியாக இருப்பாங்க அப்படின்லாம் உங்களுக்கு இட் வில் டேக் இயர்ஸ் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தெம். இதனாலே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் நிறையா சண்டைகள் வரும். ஏன்னா கல்யாணம் ஆன காலகட்டத்தில் இட் வில் டேக் ஃபியூ இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர், ரைட்? ஸோ அதனாலே சண்டைகள் நிறையா வரும், பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரும். ஸோ கொஞ்சமாக தான் நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். இதனால் மேரேஜ் பிரேக் ஆகிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனும் அமையலாம். ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க உங்கள் மேலே. அதாவது ரிஷப லக்னக்காரங்க கல்யாணம் பண்ணக்கூடியவங்க ரிஷப லக்னக்காரங்க மேலே ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. இவங்க யார்கிட்டையாவது போய் பேசுனா, நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யார்கிட்ட நீ ஃபோனில் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரியான ஒரு டாமினேட்டிங் பொசசிவ்னஸ், அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்க வெளியே யார்கிட்டையும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிலாம் சொல்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனும் இருக்கும்.
தே ஹாவ் அன் அட்வென்ச்சரஸ் சைட் டூ. எங்கேயாவது பைக் எடுத்துகிட்டு போகிறது, ஹில் ஸ்டேஷன் போகிறது வீக்கெண்ட் ஆனால், எங்கேயாவது சுற்றிக்கிட்டே இருக்கிறது, நிறையா ட்ராவல் பண்ணுறது. ட்ராவல்னால் சும்மா பக்கத்தில் போயிட்டு வர்றதில்ல, டஃப் டெரெயின்ஸில் வந்துட்டு ட்ரெக் பண்ணுறது, அதாவது மலை ஏறி போகிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, இல்லை இந்த ஸ்கூபா டைவிங், ஸ்கை டைவிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறது, ஸ்கீயிங் போகிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கிற ரைட்ஸ் எல்லாமே வந்து இவங்க பண்ணுவாங்க. தீம் பார்க்கில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சரஸாக எது இருக்கோ அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு ரிஷப லக்னக்காரங்க என்ஜாய் பண்ணலாம் இந்த ஒரு சைடை. அண்ட் ஒரு தனிமை விரும்பி இவங்க அப்படின்னே சொல்லலாம். தனியாக இருந்தால் நான் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்ப்பா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா எப்போவுமே தனியாக இருக்கிறது. அண்ட் ஃபாரின் லேண்ட்ஸில் இவங்களுக்கு வந்து அதிக அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிஷப லக்னக்காரங்களோட பார்ட்னர், அதாவது உங்கள் கணவன் அல்லது மனைவி நீங்கள் வெளிநாட்டில் செட்டில் ஆகிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், பேர் புகழ், வேலை செய்கிற கம்பெனியில் ஹையர் பொசிஷன், சீனியர் இன்ஜினியர், அதுக்கு மேலே சிடிஓ, சிஓஓ, மெனி கேசஸில் சிஇஓ கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தே த்ரைவ் இன் ஃபாரின் என்விரான்மெண்ட். ஸோ இது உண்மையா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ரிஷப லக்னத்துக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், மென்டல் இஷ்யூஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது மேரேஜ்னால். ஏன்னா ரொம்ப டாமினேட்டிங், எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு, சண்டை போடுறது, பொசசிவாக இருக்கிறது, அப்படியே சைலண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. வார்த்தைலாம் எதுவுமே பேச மாட்டாங்க, பட் எப்போதுமே வந்து ரிஷப லக்னத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க பார்ட்னர். ஸோ இது எல்லாமே சேர்த்து அவங்கள ஒரு 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 ஸ்டேஜுக்கு தான் வந்து அவங்க தாங்குவாங்க. அதுக்கு மேலே தெல் வெண்ட் அவுட். அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாங்க முடியாது இல்லையா? ஸோ மென்டல் இல்னஸ் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி எ ஸ்மூத் ரைட் ஃபார் ரிஷப லக்னம். கல்யாணம் அப்படின்றது மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே தான் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். காலையில் அடிச்சுப்பாங்க, ஈவினிங் கூடிப்பாங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்னு ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் ரிஷப லக்னத்தோட கல்யாண வாழ்க்கை. பட் ஃபாரினில் போய் செட்டில் ஆகி வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த சண்டை சச்சரவு, ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரிஷப லக்னக்காரங்க இது உண்மையான்னு சொல்லுங்கள். ஃபாரினில் நீங்கள் செட்டில் ஆகிருக்கீங்க ரிஷப லக்னக்காரங்க, உங்கள் கணவனோடையோ இல்லை மனைவியோடையோ ஃபேமிலியோட ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி இருக்கும் கம்பேர்ட் டு லிவிங் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கவங்களுக்கு இந்த ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டை, பிரச்சனை எல்லாமே அதிகமாக இருக்கும். ஃபாரினில் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனையோட வீரியம் அப்படின்றது கம்மியாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கணிப்பு. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இவங்க பார்ட்னர் மெடிடேஷன், யோகா இதெல்லாம் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஆங்கர் இஷ்யூஸுன்றது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இவங்க பார்ட்னருக்கு. ஸோ அவ்வளோதாங்க ரிஷப லக்னத்தோட வாழ்க்கை துணை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.